11th Standard Business Max, Chapter 7, Exercise 7.1, Question number 7. Find the present value. Present value அப்படிங்கிறப்பே நமக்கு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். என்னன்னா நார்மலாக நமக்கு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? A by I into 1 plus I power n minus 1. இது ஃபார்முலா. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது present value. Present value equal to same A by I. இந்த இடத்துல என்ன வரும்னா அப்படியே சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். -1 + 1 ஆகிடும். 1 + ஐங்கிறது -1 + I பவர் n வந்து என்ன ஆகிடும்னா +n -n ஆகிடும். இந்த ஃபார்முலாவை முதல்ல எழுதிப்போம். P is equal to A by I into 1 minus 1 plus I power minus n. இப்போ இதில் இருக்கக்கூடிய உறுப்புகளோட மதிப்பெல்லாம் எழுதிடுவோம். A is equal to என்ன அப்படின்னா A is equal to கணக்கில் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 900. அதனால் A is equal to 900. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்ததாக இருக்கிறது I. I is equal to அப்படிங்கிறப்ப இந்த கணக்கு ஒரு தடவை பாருங்கள். கணக்கில் வந்து ப்ரெசண்ட் வேல்யூன்னு கேட்டிருக்கிறதுனால ஃபார்முலா மாறுது. அடுத்தது annuity of ₹900 payable at the end of every 6 month. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கட்டுறோம். 6 மாதத்துக்கு ஒரு தடவைனா இப்போ ஒரு வருஷத்துக்கு 2 தடவை கட்டுறோம். 2 தடவை. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா 8% அப்படிங்கிறது 8/100ன்னு வரும். அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து 2 டைம்ஸ் கட்டுறோம். நம்ம எவரி இயர் அப்படின்னா தான் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அப்படியே எழுதலாம். இங்கே ஒரு வருஷத்துக்கு 2 தடவைங்கிறப்ப இன்ட்டு 1/2, அதாவது 8/200ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.04ன்னு வரும். இது I. அடுத்தது n. n ஈக்குவல் டு என்னன்னா நம்பர் ஆஃப் இயர். இங்கே வந்து என்னென்னா 6 இயர் கொடுத்துருக்காங்க. 6 இயர் ரைட்டு. அடுத்தது 6 இயர்ஸ் இல்லைப்பா, 6 இயர்ஸ்னால் ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை கட்டுறோம்? ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை தானே இந்த அமௌண்ட்டை கட்டுறோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 2 டைம்ஸ் கட்டுறதுனால 6 இயர் அப்படிங்கிறப்ப 6 இயர் இன்ட்டு 2. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 2 தடவை கட்டுறதுனால 6 × 2 12 அப்படிங்கிறது தான் என்னோட வேல்யூ. இங்கே இருக்கிற இந்த 12ம் நமக்கு சம்மில் வந்து ஒரு ஆன்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய பவரில் இருக்கக்கூடிய நம்பரும் ரெண்டும் சேமாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம எழுதுறது சரியாக தவறாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ணுவோம். இதில் ப்ரெசண்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க இல்லையா, ப்ரெசண்ட் வேல்யூஸ் ஈக்குவல் டு A by I. ஏங்கிறது 900, ஐக்கு பதிலாக 0.04 இன்ட்டு இந்த இடத்துல 1 minus 1 plus I, 1 plus 0.04 பவர் n இருக்குது. n-க்கு பதிலாக என்ன நம்ம எழுதியிருக்கோம் 12 மைனஸ் என்னங்கிறதுனால -12 எழுதியாச்சு. ஈக்குவல் டு கால்குலேட்டரை யூஸ் பண்ணி 900/0.04 சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 22,500 கிடைக்கும். இன்ட்டு 1 மைனஸ் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1.04 பவர் -12. 22,500 1 மைனஸ் இந்த 1.04 பவர் 12 இருக்கு இல்லையா -12. அதனுடைய வேல்யூ சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்க 0.6252. அதை எடுத்து இங்கே எழுதிடுவோம். 0.6252 equal to 22,500 into 1 minus 0.6252 அப்படிங்கிறது 1ல் லெஸ் பண்ணால் கிடைக்கிறது 0.3748. ஃபைனலாக P is equal to rupees. இந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறோம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 8,433 rupees. அவ்வளோதான். ஓகே.